வணக்கம் தோழர்களே. இந்த வீடியோல நம்ம என்ன டாபிக்ஸ் டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய முக்கியமான பல்கலைக்கழகங்கள், யூனிவர்சிட்டிஸ். ஃபர்ஸ்ட் முக்கியமான யூனிவர்சிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா, மெட்ராஸ் யூனிவர்சிட்டி. நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு யூனிவர்சிட்டி. எங்க இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும், சென்னை. மெட்ராஸ் யூனிவர்சிட்டி சென்னை. எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா 1857ல உருவாக்கப்பட்டது. சார், இந்த 1857ல இந்தியாவில் 3 முக்கியமான யூனிவர்சிட்டிஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. என்னென்ன யூனிவர்சிட்டிஸ் பாத்தீங்கன்னா, மெட்ராஸ் யூனிவர்சிட்டி, அடுத்தது பாம்பே யூனிவர்சிட்டி, அடுத்தது கல்கட்டா யூனிவர்சிட்டி. மெட்ராஸ் பல்கலைக்கழகம், பாம்பே பல்கலைக்கழகம், கல்கட்டா பல்கலைக்கழகம் சேம் இயர்ல தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. என்ன விஷயம் பாத்தீங்கன்னா, மந்த் வைஸ் டிஃபரன்ஸ் வரும். ஃபர்ஸ்ட் எதுன்னு பாத்தீங்கன்னா கல்கட்டா, செகண்ட் பாம்பே, தேர்ட் தான் மெட்ராஸ் வரும். மந்த் வைஸ் தான் டிஃபரன்ஸ் வரும். அது எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கணும்னு பாத்தீங்கன்னா, 1857 3 பல்கலைக்கழகங்கள் எப்படி ஞாபகம் வச்சுன்னா, MBC, ரிமெம்பர் லைக் திஸ். ஓகே, M ஃபார் மெட்ராஸ், B ஃபார் பாம்பே, C ஃபார் கல்கட்டா. அடுத்த முக்கியமான யூனிவர்சிட்டி எதுன்னு பாத்தீங்கன்னா, அண்ணாமலை யூனிவர்சிட்டி. அடுத்து இருக்கக்கூடிய முக்கியமான யூனிவர்சிட்டி எதுன்னு பாத்தீங்கன்னா, அண்ணாமலை பல்கலைக்கழகம். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச யூனிவர்சிட்டி. எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, சிதம்பரத்துல இருக்கு. சிதம்பரம். சரிங்களா? இது எந்த இயர்ல எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா 1929ல எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. 1929. சரி, இந்த அண்ணாமலை பல்கலைக்கழகம் எந்த குழுவினுடைய பரிந்துரையின் அடிப்படையில உருவாக்கப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா, சிவஞானம் பிள்ளை குழு. எந்த குழுவினுடைய பரிந்துரையின் அடிப்படையில் ஏற்படுத்தப்பட்டது அண்ணாமலை யூனிவர்சிட்டி? சிவஞானம் பிள்ளை. சிவஞானம் பிள்ளை குழுவின் பரிந்துரையின் அடிப்படையில ஏற்படுத்தப்பட்ட பல்கலைக்கழகம் தான் அண்ணாமலை பல்கலைக்கழகம். உருவாக்கப்பட்ட ஆண்டு 1929. மூணாவது இருக்கக்கூடிய முக்கியமான பல்கலைக்கழகம் எதுன்னு பாத்தீங்கன்னா, மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டி. இதை என்னன்னு சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா, ஷார்ட்டா என்னன்னு சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா, MKUன்னு சொல்லுவாங்க. MKU. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச யூனிவர்சிட்டி, மதுரையில இருக்கு. ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு 1966. ஓகே, அடுத்த முக்கியமான யூனிவர்சிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டி. தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம். எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, கோவை, கோயம்புத்தூர்ல இருக்கு. ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு 1971. முக்கியமான யூனிவர்சிட்டி. ஏன் முக்கியமான யூனிவர்சிட்டின்னு பாத்தீங்கன்னா, இப்ப பிரசண்டா இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசாங்கத்துல இருக்கக்கூடிய உயர் பொறுப்புகளில் இருக்கக்கூடிய அதிகாரிகள், ஓகேவா, சீஃப் செக்ரட்டரி பாத்தீங்கன்னா, முன்னாள் சீஃப் செக்ரட்டரி இறையன்பு சார், பிளஸ் முன்னாள் டிஜிபி ஆஃப் தமிழ்நாடு சைலேந்திர பாபு சார், எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டியில படிச்சவங்க தான். ரொம்ப ஒரு ஃபேமஸான யூனிவர்சிட்டி தமிழ்நாடு. மோஸ்டா இந்த அக்ரி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த சிவில் சர்வீஸ் தான் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ரொம்ப முக்கியமான யூனிவர்சிட்டி தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம். ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு பாத்தீங்கன்னா 1971. ஓகே, நெக்ஸ்ட் முக்கியமான யூனிவர்சிட்டி அண்ணா பல்கலைக்கழகம். எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா சென்னை. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு டெக்னிக்கல் யூனிவர்சிட்டி. அண்ணா யூனிவர்சிட்டி பாத்தீங்கன்னா டெக்னிக்கல் யூனிவர்சிட்டி. டெக்னிக்கல் யூனிவர்சிட்டி 1978 அப்ப உருவாக்கப்பட்டது. இதை உருவாக்கிய முதலமைச்சர் யாருன்னு பாத்தீங்கன்னா டாக்டர் MG ராமச்சந்திரன் சார். MG ராமச்சந்திரன் ஐயா அவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான, தமிழ்நாட்டில் பல்வேறு பல்கலைக்கழகங்கள் உருவாகுவதற்கு, பல்வேறு பல்கலைக்கழகங்கள் மட்டுமல்லாமல் பல்வேறு கல்லூரிகள் உருவாகுவதற்கு முக்கிய காரணமாக இருந்தவர் தான் ஐயா டாக்டர் MG ராமச்சந்திரன் அவர்கள். ஃபார் எக்ஸாம்பிள் JPR யூனிவர்சிட்டி, பிரைவேட் யூனிவர்சிட்டி JPR யூனிவர்சிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள் கும்டிபூண்டியில இருக்கக்கூடிய RMK காலேஜ், RMD காலேஜ், பனிமலர் காலேஜ். ஓகே, இது போல மதுரவாயில இருக்கக்கூடிய டாக்டர் MGR யூனிவர்சிட்டி. இது போல பல்வேறு பல்கலைக்கழகங்கள் உருவாக்குவதற்கு முக்கிய காரணமாக, வேறாக இருந்தது யாருன்னு பார்த்தோன்னா டாக்டர் MGR அவர்கள். அடுத்து இருக்கக்கூடிய முக்கியமான யூனிவர்சிட்டி தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? தமிழ் யூனிவர்சிட்டி தஞ்சாவூர். உருவாக்கப்பட்ட ஆண்டு 1981. 1981. சரிங்களா? அடுத்து பாரதியார் யூனிவர்சிட்டி.
பாரதியார் யூனிவர்சிட்டி எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோவை, கோயம்புத்தூர். இது எந்த இயர் பார்த்தீங்கன்னா 1982. அடுத்தது பாரதிதாசன் யூனிவர்சிட்டி. கன்ஃபியூஸ் ஆகும். பாரதியார் கோயம்புத்தூரா, பாரதிதாசன் கோயம்புத்தூரா? பாரதியார் கோயம்புத்தூர், பாரதிதாசன் திருச்சி, ரெண்டுமே சேம் இயர். சார் இது எப்படி சார் ஞாபகம் வச்சு? 1982 அப்ப ரெண்டு யூனிவர்சிட்டி, ஒன்னு பாரதியார் யூனிவர்சிட்டி, மற்றொன்று பாரதிதாசன் யூனிவர்சிட்டி. இதையும் உருவாக்கிய பெருமை யாருக்கு தான் சேரும் பாத்தீங்கன்னா டாக்டர் எம்ஜிஆர். அவர் ஆட்சியில் இருக்க சொல்லதான் ஏற்படுத்தப்பட்டது இந்த பல்கலைக்கழகம். அடுத்து இருக்கக்கூடிய முக்கியமான யூனிவர்சிட்டி மதர் தெரேசா யூனிவர்சிட்டி, அன்னை தெரேசா பல்கலைக்கழகம். ஏன் சார் இது ரொம்ப முக்கியமான யூனிவர்சிட்டி நீங்க சொல்றீங்கன்னு கண்டிப்பா கேட்கலாம். ஏன்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல பெண்களுக்காக ஏற்படுத்தப்பட்ட முதல் பல்கலைக்கழகம், the first women university in தமிழ்நாடு. தமிழ்நாட்டுல பெண்களுக்காக அமைக்கப்பட்ட முதல் பல்கலைக்கழகம். இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா கொடைக்கானல் இருக்கு. ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு 1984. இது பல டைம் கொஸ்டின்ஸ்லயும் கேட்டிருக்காங்க, காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் கொஸ்டின்ஸ்ல கேட்டிருக்காங்க. மதர் தெரேசா யூனிவர்சிட்டி. அடுத்து இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி அழகப்பா யூனிவர்சிட்டி, காரைக்குடி. ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு 1985. சரிங்களா? அடுத்தது மனோன்மணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டி, மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம். மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா திருநெல்வேலியில இருக்கு. இது எந்த இயர்ல உருவாக்கப்பட்டதுன்னு கேட்பாங்க? 1990. ஓகேங்களா? 1990. அடுத்தது பாத்தீங்கன்னா பெரியார், தந்தை பெரியார் அவருடைய பெயர்ல உருவாக்கப்பட்ட பல்கலைக்கழகம் பெரியார் யூனிவர்சிட்டி. எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா சேலம்ல இருக்கு. இது எந்த இயர்ல உருவாக்கப்பட்டது பாத்தீங்கன்னா 1997. அடுத்தது பாத்தீங்கன்னா முதல் சட்ட பல்கலைக்கழகம், ரொம்ப முக்கியம், தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி. தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகம் சென்னையில இருக்கு. உருவாக்கப்பட்ட ஆண்டு 1997. முக்கியமான பல்கலைக்கழகம், முக்கியமான யூனிவர்சிட்டி இதெல்லாம். சரிங்களா? அடுத்தது பாத்தீங்கன்னா திருவள்ளுவர் யூனிவர்சிட்டி எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா வெள்ளூர்ல இருக்கு. ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு 2002. அடுத்தது தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகம், தமிழ்நாடு ஓபன் யூனிவர்சிட்டி, அதுவும் சென்னையில இருக்கு, சைதாப்பேட் சென்னையில இருக்கு. ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு 2002. அடுத்தது பாத்தீங்கன்னா தமிழ்நாடு பிசிக்கல் எஜுகேஷன் யூனிவர்சிட்டி, தமிழ்நாடு பிசிக்கல் எஜுகேஷன் யூனிவர்சிட்டி, இதுவும் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா சென்னையில இருக்கு. ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு 2004. அடுத்த யூனிவர்சிட்டி பாத்தீங்கன்னா தமிழ்நாடு ஆசிரியர் பயிற்சி பல்கலைக்கழகம், தமிழ்நாடு டீச்சர்ஸ் எஜுகேஷன் யூனிவர்சிட்டி. இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா சென்னையில இருக்கு. ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு 2004. ஓகேங்களா? சாரி 2008. தமிழ்நாடு டீச்சர்ஸ் எஜுகேஷன் யூனிவர்சிட்டி 2008. அடுத்தது பாத்தீங்கன்னா தமிழ்நாடு டாக்டர் ஜே ஜெயலலிதா ஃபிஷரிஸ் யூனிவர்சிட்டி. இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா நாகப்பட்டினம். இது எந்த இயர்ல ஏற்படுத்தப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா 2012. இதனுடைய ஒரு விங்கி தான், இதனுடைய ஒரு கிளை தான் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா பொன்னேரியில இருக்கு. தமிழ்நாடு டாக்டர் ஜே ஜெயலலிதா ஃபிஷரிஸ் யூனிவர்சிட்டி. ஓகே, 2012. அதே போல ரொம்ப முக்கியமான யூனிவர்சிட்டி சார் தமிழ்நாடு தேசிய சட்ட பல்கலைக்கழகம், தமிழ்நாடு நேஷனல் லா யூனிவர்சிட்டி. இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா திருச்சிராப்பள்ளி. ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு 2012. சரிங்களா? அடுத்தது முக்கியமான யூனிவர்சிட்டி தமிழ்நாடு டாக்டர் ஜே ஜெயலலிதா ஓகே மியூசிக் அண்ட் ஃபைன் ஆர்ட்ஸ் யூனிவர்சிட்டி. இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா சென்னையில இருக்கு. ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு 2013. இது போல தமிழ்நாட்டுல பல்வேறு பல்கலைக்கழகங்கள் இருக்கு. அதுல முக்கியமான பல்கலைக்கழகங்கள் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். இதுல இருந்து கட்டாயமாக ஒரு கேள்விகள் நீங்கள் எதிர்பார்க்கலாம். தேங்க்யூ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், கீப் ஆன் வாட்சிங்.